Important disclaimer, steroid warning. The information provided in this video is for educational and informational purposes only. This channel does not promote, endorse, or encourage the use of steroids or any other performance-enhancing substances. Warning, steroid use can have serious health consequences, including physical and mental harm and even death. Please note, this video is not intended to encourage or induce anyone to use steroids. The content is solely for educational purposes, highlighting the risks and consequences associated with steroid use. Consult a qualified healthcare professional before making any decisions about your health or wellness. By watching this video, you acknowledge that you understand the risks associated with steroid use, you release this channel from any liability related to your actions, you agree to seek professional medical advice before using any substances mentioned. Remember, a healthy lifestyle and natural training methods are always the best choice. Repeat, this channel strongly advises against the use of steroids or any performance-enhancing substances. Parental warning, this video is only for the person who is above the age of 18. Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாடி பில்டருக்கு எந்தெந்த சப்ளிமெண்ட் தேவை, பாடி பில்டர் எந்தெந்த சப்ளிமெண்ட் எடுத்தா அத என்னெல்லாம் நம்ம பாடியில பண்ணோம், அப்புறம் ஒரு சில அனபாலிக் ஸ்டெராய்டு யூசேஜ் உங்களுக்கு தெரியும், அதை யூஸ் பண்றப்ப எந்தெந்த ட்ரக்கை தவிர்க்கணும், அப்படி எந்த ட்ரக்ல இருக்கிறீங்கன்னா என்ன மாதிரி செஞ்சு நம்மளுடைய அந்த மென்டல் ஹெல்த் நம்ம ஓவரால் இப்போ இப்படி உதாரணத்தை சொல்றேன்னா இப்போ நிறைய கெஃபைன் எடுத்தால் இரிட்டேட்டடாக இருக்கும், கோவம் அதிகமாக வரும், அப்புறம் ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பீங்க, நைட்டில் தூக்கம் வராது, நைட் ஸ்வெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சரி செய்கிறது ஓரளவுக்கு நம்ம பார்ட்டாக ஒன்று பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபேட் பர்னர்ஸ் அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ். ஃபேட் பர்னர்ஸ் அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டிமுலண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கெஃபைன். அது ஒரு ஸ்டிமுலண்ட், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலண்ட். இது ஸ்டிமுலேட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஹைப்பராக இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி. எப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் ஃபோக்கஸ் நல்லா இருக்கும், ஒரு ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும், டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, டனல் விஷனில் வச்சுன்னு இருக்கும், கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கும், எனர்ஜி லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா தூக்கம் வராது, டயர்டாக இருக்கும் பட் தூக்கம் வராது. ஏன்னா அதில் இருக்கிற கெஃபைன், அந்த கெஃபைன் வந்து ஓரளவுக்கு ஒரு 200 mg உள்ள இருக்கிற கெஃபைனை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் 200 mg கெஃபைன் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது, உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் கெஃபைன்ன்றது, ஒரு ஸ்டிமுலண்ட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸே எடுக்கக்கூடாது. அப்படியே அதை எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கேப் விடணும், அப்போ தான் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லாம் நார்மல் ஆகும். இதை வருஷக்கணக்கில் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் பெரிய ப்ராப்ளம் வரும். எமோஷன் வைஸ் ரொம்ப கோவம், கவனம் செலுத்த முடியாது, ஹாப்பியாக இருக்காது, இரிட்டேட்டடாக இருக்கும், டல்லாக இருக்கும், டோபமைன் சுரக்காது, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துரும். ஓகேவா கைஸ், இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக பம்ப் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பம்ப் கொடுக்குறது, ஒரு செட்டு செய்கிறோன்னா நம்ம நல்ல வேஸ்குலராக நல்ல பம்ப் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சிட்ருலின் மாலேட், எல் அர்ஜினைன், அர்ஜினைன் நைட்ரேட், பீட்ரூட் நைட்ரேட், கிளிசரால், அப்புறம் அக்மெட்டின் சல்ஃபேட், சோடியம், பிங்க் மாடியன் சால்ட், இல்லை ஏதாவது ஒரு சோடியம் கலந்த ஒன்று. இதெல்லாம் தான் மேஜர் திங்ஸ் உங்களுக்கு பம்ப் கொடுக்கறது. உங்கள் மைண்டை நல்லா வச்சுக்கிறது, நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுலாம் கெஃபைன். கெஃபைன் ஆன்ஹைட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, மேஜர் ஸ்டிமுலண்ட். அது நம்ம ஒர்க் அவுட் செஞ்சுன்னு இருக்கிறப்ப இன்னொரு ஒரு 1 hour கழிச்சு எனர்ஜி கொடுக்கறது தி கெஃபைன் மாலேட்டுன்னு ஒன்று இருக்கும். அது பெரும்பாலும் சப்ளிமெண்ட்டில் இருக்காது, ஒரு சில சப்ளிமெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த கெஃபைன் நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 hours இருக்கும். அப்போ இந்த கெஃபைனு இந்த இதெல்லாம் நம்மளை இரிட்டேட்டட் ஆக்காது, நம்ம மைண்டு காம் ஆகிறதுக்கு அதில் என்ன சேர்ப்பாங்கன்னா தியானின்னு ஒன்று இருக்கும், எல்-தியானின். இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய மைண்டை ஓரளவுக்கு காமாக வச்சுக்கும். இன்னொரு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய டாலரன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் இதில் மெயின் வந்து எல்-தியானின்னு சொல்லுவாங்க, இது அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. சில சப்ளிமெண்ட்டில் அது இருக்காது. ஓகே, இதெல்லாம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரைனிங் நல்லா இருக்கும், எனர்ஜி நல்லா இருக்கும், பம்ப்பு நல்லா இருக்கும். பட் இதில் தூக்கம் வராத போகும்.
ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இது நம்மள ஹைப்பராக வச்சுருக்காத நம்மளை காம் பண்ணணும்னா, இது எப்படி நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி ஹையர் லெவல் கொண்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி அதை டேப்பர் பண்ணி லோவர் லெவலுக்கு கொண்டாடணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம், தயாமின், விட்டமின் B1 சொல்லுவாங்க, தயாமின், அஸ்வகாந்தா. ஓகேவா கைஸ்? இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளை காம் பண்ணிடும். எப்படி சொல்கிறது, இப்போ கெஃபைனில் நம்ம நார்மலாக தான் இருப்போம், பட் இரிட்டேட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள ரொம்ப டென்ஷனுக்கு கொண்டாகும், பிபிலாம் ஷூட் அப் ஆகும். இதெல்லாம் இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டுடைய சைடு எஃபெக்ட்ஸ். அதை நம்ம எப்படி கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துக்கணும். தயாமின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் B1, அஸ்வகாந்தா மென்டல் வெல்னஸ் அண்ட் காம்னஸ் அண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா L-தியனின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு காம் பண்ணி விடும் அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில். இதை நீங்கள் நைட்டு தூக்கம் சில பேர் இப்போ ட்ரென்னில் இருப்பாங்க பாருங்கள். ட்ரென்னில் இருக்கிறவங்களுக்கு நைட்டில் தூக்கம் வராது. இந்த ட்ரென்னு, கிளென்பட்ரோல், ஹை கெஃபைன் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ், அப்புறம் ஃபேட் பர்னர்ஸ், பிகாஸ் அதில் தெர்மோஜெனிக்ஸ் அண்ட் கெஃபைன் இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு தூக்கம் வராத பண்ணும். மற்றபடி வேறு ஏதாவது போல்டோ, ப்ரிமோவோ, அனவரோ, ஸ்டானோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். இதுதான் மெயின். அதேமாரி ஏஎம்பி டெர்மின் எடுத்திங்கன்னா சுத்தமாக தூக்கம் வராது. ஓகே கைஸ், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் மெயினாக. பட் இதை நைட்டில் நீங்கள் என்ன சப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேளுங்க. நைட்டில் நல்லா தூங்குறது. அதே அஸ்வகாந்தா அலாங் வித் விட்டமின் B1, தயாமின்னு சொல்லுவாங்க. இது கூட மெலனின் இல்லை மெலட்டனின், அப்படி இல்லைன்னா இசட்எம்ஏன்னு ஒரு சப்ளிமெண்ட் விற்கும். அந்த இசட்எம்ஏல மெக்னீஷியம் இருக்கும், ஜிங்க் இருக்கும், கூட இன்னொரு காம்பவுண்ட் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு டீப்பர் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும். நைட்டில் நீங்கள் மெக்னீஷியம் கிளிசனேட் கூட எடுத்துக்கலாம். மெக்னீஷியமும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா காம் பண்ணி உங்கள் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணிவிடும். நீங்கள் நல்லா தூங்கினா மட்டும்தான் காலையில் எழுந்தோடனே இந்த எரிச்சல், கோவம், அந்த படபடுப்பு, ஆங்ஸைட்டின்றது இல்லை ஒரு கன்ஃபியூஷன், இது எல்லாமே இல்லாமல் இருக்கும். நம்ம தூங்கி தான் எழுந்திருப்போம், பட் ஆஃப் ஸ்லீப்பில் தூங்கி எழுந்திருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்சா கூட காலையில் இந்த ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி இல்லைனா கூட லேட்டர் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்படி நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் இல்லை மற்ற திங்ஸ் எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹைப்பராக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காம் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு தான் நான் இப்போ சொன்ன பொருள் எல்லாம். இந்த மெக்னீஷியம், அஸ்வகாந்தா, நீங்கள் மைண்டு காமாக இருந்தாலே நீங்கள் படுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் தூங்கிடலாம். அப்புறம் இந்த கெஃபைனுடைய ஹாஃப் லைஃப்லாம் உடஞ்சி அது பாடி விட்டு வெளியே போகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெமன், சிட்ரிக் கலந்த ஒரு ட்ரிங்கை எடுத்து நம்ம பாடியில் அந்த இதெல்லாம் டையூரிட்டிக் மாதிரி வெளியில் ஃப்ளஷ் பண்ணுறோம். அப்போ தான் அந்த கெஃபைன் உடம்பை விட்டு வெளியே போகும். அப்போல்லாம் தான் உங்களால் ஒரு நல்ல ஸ்லீப் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்லீப் கிடைக்கும். ப்ளஸ் உங்கள் மைண்டு இரிட்டேட்டடாக, கோவமாக இருக்காது, காமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கணும். பிகாஸ் நீங்கள் ஸ்டிமுலண்ட் எடுக்கிறீங்க, சம் பீப்புள் அனபாலிக் ஸ்டெராய்டு எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளை ஹைப்பராக வச்சுக்கோம்ல. இதை நம்ம பொது வாழ்க்கைக்கு செட் ஆகாதில்ல. சொசைட்டியில் நம்ம வெளியே போகிறப்ப கோவம், பிரச்சனைகள், நிறைய திங்ஸை நம்ம சந்திக்க வேண்டிய வரும்போது ஆர்கியூமெண்ட் வரும், அதில் நம்ம டென்ஷன் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் மைண்டு நார்மலாக நீங்கள் காமர் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் இரிட்டேட் ஆக மாட்டீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த டே உங்களுக்கு நல்லா போகும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அது இப்போ லைசன்ஸ்டு, முன்னாடிலாம் அது கிடையாது. CBD ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த கெனபிஸ் பிளான்ட்லேருந்து அதில் இருக்கிற ஹை ஆக்கம் பாருங்கள், THC, அதை மட்டும் எடுத்துருவாங்க. மீதி இருக்கிற அதோடைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த CBD ஆயில் அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டட் டோசஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை நாக்கு கடியிலையோ இல்லை பில்ஸாவோ கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இதேமாரி ஒரு சூப்பர் காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். அது நிறைய இப்போ கம்பெனியில் இன்ஸ்டாவில் நிறைய ஆட்ஸில் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ஆயில்னு ஒன்று வருது, அஷ்வாடுன்னு ஒன்று வருது, இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதெல்லாம் 100% லைசன்ஸ்டு. இதை எடுத்தால் தான் உங்களுக்கு காமிங்காக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த திங்ஸ் எடுத்து காம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைச்சா மட்டும்தான் இந்த கெஃபைனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அனபாலிக் ஸ்டெராய்டோ உங்களை ப்ராப்ளம்க்கு கொண்டு போவாது. இந்த ஹாஃப் ஸ்லீப் எடுக்கிற போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, காலைல பெட்டராக தான் இருப்பேன்னு நீங்கள் சொல்லலாம். பட் லாங்கர் ரன் இருக்குது பாருங்கள், ஆஃப்டர் சம் இயர்ஸ் பெரிய பிரச்சனை கொடுத்துரும். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் போச்சுன்னா திருப்பி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு ஹாப்பினஸும் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஃபிசிக்கலினா கூட நம்ம ஏதாவது க்யூர் பண்ணிக்கலாம், பெயின் கில்லர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்லை ஏதாவது ஒரு 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 மெடிக்கல் ஆயின்மெண்ட்டோ இல்லை ஒரு மெடிக்கல் பில்ஸோ போட்டு நம்ம இன்ஜுரியை ஹீல் பண்ணிக்கலாம். பட் மென்டல் ஹெல்த் அதை ஹீல் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி அவங்க கிடையாது, சைக்காட்ரிஸ்ட் கடையிலையும் கிடையாது.
நம்ம கையில் தான் இருக்குது. இதை நம்ம எப்போ நம்ம கண்டுபிடிப்போம்னா, நார்மல் ஆளால் இதை சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. பட் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு தெருவில் வெயிலில் செருப்பு இல்லாத நடக்கிறான் பாருங்க, சூடம் பாருங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அந்த செருப்புடைய அருமையை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நல்லாவே அவனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம வெயிலுடைய சூட்டை பார்க்காமே நம்ம செருப்பு போட்டு நடந்து போயிட்டோம். ஓகேவா காய்ஸ்? இது மாதிரி நம்மளுடைய மென்டல் ஹெல்த் போயிட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் நம்ம இதை பற்றி கண்டுபிடிக்க முடியும். அப்புறமா தான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சிக்க முடியும், எதனால் இந்த மாதிரி ஆச்சு, நம்ம என்னென்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம், ஆல்கஹாலா, மெரிவானாவா, இல்லை ப்ரீ ஒர்க் அவுட்ஸா, இல்லை அனபாலிக் ஸ்டெராய்டா, இல்லை டெர்மினா, இல்லை ஏஎம்பியா, இல்லை வேறு ஏதாவது நார்கோட்டிக்ஸா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம பாதிக்கும் நம்மள டே டு டே லைஃப்ன்றது நம்மளுக்கு எப்போ தெரியும், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பிறகு தான், நம்ம மைண்ட் டவுன் ஆகிட்ட பிறகு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஹார்மோன், டோப்பமின்னா, அது எந்தெந்த மருந்து போட்டால் நம்மளுக்கு உற்சாகப்படுத்துது. ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் ஏஎம்பிலாம் எடுத்தால் டோப்பமின் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், அட்ரினலின்லாம் நல்லா சுரக்கும், நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். பட் சேம் டைம் நியூட்டன்ஸில் அப்படி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் ஈக்குவலண்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அது அப்படியே கவுத்துரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைப்பாக எனர்ஜி கொடுத்ததோ அந்த அளவுக்கு டவுன் ஆகிடும். அதோட எஃபெக்ட்லாம் போயிட்ட உடனே அப்படியே பொம்மை மாதிரி இருப்பீங்க டவுனாக. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மெக்னீஷியம், அஸ்வகாந்தா, மெலனின், அப்புறம் தயாமின், விட்டமின் B1 சொல்லுவாங்க பாருங்க, அது சிபிடி ஆயில், இதெல்லாம் யூஸ் பண்ணி காம் பண்ணிக்கணும். அப்படியும் இல்லை தூக்கம் வரல, இன்னும் டீப் ஸ்லீப் போகணும் போது ட்ரெண்டில் இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வராது. ஓகேவா காய்ஸ்? டெர்மின் ஏஎம்பிலையும் சுத்தமாக தூக்கம் வராது. பட் இருந்தாலும் ட்ரெண்டில் இருக்கிறப்ப நைட்டில் தூங்கலைன்னா அவங்களுக்கு பயங்கரமான தொந்தரவு கொடுத்துரும். நைட் ஸ்வெட்டு வரும், பேனிக் ஆகிடுவீங்க, பயந்துருவீங்க, கனவெல்லாம் ஒரு மாதிரி வரும், பேரனாய்டாக வரும், நம்மளுக்கு அப்நார்மலாக இருக்கும் லைஃபு, தேவையில்லாத கோவம் வரும். அதேமாதிரி சந்தோஷமாகவும் வச்சுக்கும், ஜாலியாக வச்சுக்கும், கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கும். பட் எப்போ எது நடக்கும் நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்லவே முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் கேரக்டர். ஓகேவா காய்ஸ்? இன்னும் ஒன்று இருக்குது. பட் அதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தூக்க மருந்து எழுதுகிற டாக்டர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இல்லை இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், இவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் இதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு எனக்கு தூங்கணும் போது அவங்க உங்களுக்கு ஆல்ப்ராக்ஸோ, குளோனாசிபாமோ, ஜால்ஃபரஷோ, இல்லை பென்சோடைசிமின் ஃபேமிலி எதுனா ஒரு பில் எடுத்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் டோஸில் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரக்கை நீங்கள் நிறுத்திட்டோடனே தூக்கி போட்டுடணும். ஓகேவா காய்ஸ்? அப்புறம் மெயினாக இதை நீங்கள் இன்னும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் இந்த வீடியோவிலேயே அடுத்த வீடியோவில் தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒரு எம்எல்ல 200 mg இருக்கும் ட்ரென்பால் என்னன்னு தெரியும். அசிடேட்டில் பார்த்தீங்கன்னா 100 mg இருக்கும். பேராபாலன் ஹெக்ஸாஹைட்ரோ பென்சில் கார்பனேட் பார்த்தீங்கன்னா 76 இருக்கும். அப்படி இல்லைன்னா 225 mg ஒரு எம்எல்ல இருக்கும். ஒரு எம்எல் தான் போட்டுக்கிறேன், வாரத்துக்கு 2 ml, 2 ml போட்டுக்கிறேன், வாரத்துக்கு 3 ml, ஒரு எம்எல் பத்தாது எனக்கு. அப்படிலாம் நீங்கள் ட்ரெண்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். அட் தி சேம் டைம் நியூட்ரன்ஸ் இல்லாதான் அப்படியே கவுத்துரும் உங்களுக்கு. அப்புறமா என்ன போன் டென்சிட்டி கம்மியாயிடும், பிபி ப்ராப்ளம் வந்துடும், லங்ஸ் ப்ராப்ளம் வரும், லங்ஸையும் சுருக்கிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பாடி பில்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை அவாய்ட் பண்ணுவாங்க. ப்ரிமோ மற்ற டைப்ஸ் ஆஃப் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அலாங் வித் தட் 100 mg ஒரு டச் அப் மாதிரி ட்ரெண்ட் கொடுப்பாங்க. இல்லை கடைசி காம்படிஷனுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும்போது மட்டும் நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி மசில் இப்படி இருக்கு தெரியணும், 3D லுக்கு கேட்கணும், ட்ரையாக இருக்கணும், ஹார்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெனசாலும் ட்ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த சைக்கிளில் 10 to 12 வீக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு வராது, பட் பெரும்பாலும் வரும். சில பேர் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, பிபி செக்அப் பண்ண மாட்டாங்க, ஹார்ட்டை போய் பார்க்க மாட்டாங்க, லங்ஸு என்ன நிலைமையில் இருக்குது, லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுவும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க போது அவங்களுக்கு தெரியாத போது அவங்க பாட்டு அவங்க ட்ரைனர் சொல்கிறத கேட்டுன்னு எடுத்துப்பாங்க. பட் அது செய்யவே கூடாது. அதை எப்படி சப்ளிமெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் சப்ளிமெண்ட் பண்ணணும். எதுக்காக பண்ணணுமோ அதுக்காக தான் பண்ணணும். நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது நம்மள மசில் டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா கைஸ்? இந்த அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் செகண்டரி ஆப்ஷன் தான். நல்ல ஸ்லீப்பு, நல்ல ஃபுட்டு, நல்ல அப்சார்ப்ஷன், நம்ம கட்டு நல்லா இருக்கணும், வயிறு நல்லா, நம்ம நல்லா சாப்பிட்ருவோம், 5 முட்டை 10 முட்டை சாப்பிட்ருவோம். பட் அப்சார்ப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது 3 முட்டை 4 முட்டை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் போயிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணுறப்ப பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அதுக்கு என்ன போடணும்? பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். மசில் பிரேக் டவுன் இல்லாத வளரும். வே ப்ரோட்டீன் என்ன கேட்டால் குப்பை, அதில் இருக்கிற ப்ரோட்டீனை விட அதிகமாக நீங்கள் ஃபுட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். மெயினாக எடுக்கக்கூடியது பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ். அதேமாதிரி உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு கிரியேட்டின், குளூட்டமின் ப்ளஸ் சோடியம் கலந்த வாட்டர்.
அதே மாதிரி இந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்ன பாருங்க, ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்கிற அந்த கஞ்சி தண்ணி, அது ஒன்றும் உங்களுக்கு பெஸ்ட்டு. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை விட இது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு ஹைட்ரேஷன். இந்த மாதிரிலாம் பண்ணி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். இதுக்கான அமினோ ஆசிட்ஸ் தனி, மசில் பிரேக் டவுனுக்கான அமினோ ஆசிட்ஸ் தனி, அப்புறம் உங்களுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, L-சிட்ருலின், இந்த மாதிரி அமினோ ஆசிட் தனி. இதெல்லாம் தான் மேஜர் திங்ஸ் உங்களுக்கு பாடி பில்டிங்கில் தேவை. அப்புறம் உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல ஃபிஷ் ஆயில் டேப்லெட்டை வாங்கி சப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை மட்டும் வாங்காமல் இருக்கிற காசுக்கு இதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பட்ஜெட் இல்லை 10 ரூபாவில் நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரோட்டீன் வாங்கிப்பாங்க, ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கிப்பாங்க, ஒரு ஸ்டெராய்டு வாங்கிப்பாங்க. பட் மெயினாக இது 3த்துக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியதே ஃபிஷ் ஆயில் தான். உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஹார்ட் பீட் தானே உங்களுக்கு எல்லாமே. ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துக்கு நடந்து போகிறீங்க, எல்லாத்துக்கும் ஹார்ட் தான் பிளட் பம்ப் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் டேக் கேர் பண்ணணும். பிகாஸ் யூஆர் யூஸிங் நிறைய திங்ஸ் இல்லை, இது அதுன்ட்டு. ஸோ இது மெயினான ஒரு சேஃப்டி ஆர்மர் உங்களுக்கு. அப்புறம் மற்ற திங்ஸ் மாதிரி இந்த ஸ்டேனசோலோ இல்லை டைனபாலோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுக்கிறப்ப 17 ஆல்கலேட்டட், ஓகேங்களா, அது லிவர் டாக்ஸிசிட்டி. அதனால லிவருக்கு நீங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கோ இல்லை லிவரை பராமரிக்கிறதுக்கோ N2 கார்டு இல்லை மில்க் திஸ்டில் L-52 இதை மெயினாக எடுத்துக்கணும். அப்புறம் மெயினாக பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு யூசேஜ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகப்படுத்தி விட்டுடும். HDLன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நல்ல கொலஸ்ட்ரால், அதை கம்மி பண்ணிவிட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது பாருங்கள், அதை அதிகப்படுத்தி விட்டுடும். அது என்ன பண்ணணும்னா நாளடைவில் நம்மளுடைய இந்த ஹார்ட்டுக்கு போகிற வால்வு ஆர்ட்ரி இருக்குது பாருங்கள், ஆர்ட்ரி உள்ளே வந்து பிளாக் இது பண்ண ஆரம்பிக்கும். ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிட்றவனை விட நீங்கள் அனபாலிக் ஸ்டெராய்டில் இருக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு இது ஈஸியாகவே கிளாட் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா கைஸ்? அப்புறம் இந்த காம்படிஷன் முடித்தவொடனே போய்ட்டு நல்லா சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப தான் அந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிட்டு அது கிளாட் ஆகிடும், கட்டி மாதிரி பிளாக் வந்துடும். அதை நம்ம உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்பவுமே டியூரிங் சைக்கிள்லையோ ஆஃப் சைக்கிள்லையோ ஒரு ட்ரிங்க் இருக்குது, ஹெர்பல் ட்ரிங்க். இது வந்து சீப்பு. உங்கள் லிவரு, உங்கள் கிட்னி, உங்களுடைய அந்த ஆர்ட்ரியில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க் எடுங்க. அது என்ன சொல்கிறேன் பாருங்கள், பிரியாணியில் போடுவாங்க பாருங்கள், பட்டை, அது 3 எடுத்துக்கோங்க. பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, கார்லிக், அது ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர், இஞ்சி ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு இவ்வளோ பெருசு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ்? இதை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் மெயினாக அந்த பட்டை, பிரியாணி பட்டை வாங்கும்போது அதுலேயே ஒரு பூ இருக்கும் பாருங்க, அந்த பூவும் அதில் போட்டிருக்கும். இதை நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்துட்டு லெமன் புழிஞ்சி, டர்மரிக் இருக்குது பாருங்க, மஞ்சத்தூள், அது போட்டுட்டு ஹனி ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த ட்ரிங்கை 2 வேளை எடுத்தீங்கன்னா உங்கள் லிவரும் நல்லா இருக்கும். ஃபேட்டி லிவர்லேருந்து ரிவர்ஸும் பண்ணிடும். உங்கள் கெட்ட கொழுப்பு இருக்குது பாருங்கள், ஆர்ட்ரியில் இருக்கிற பிளாக்குக்கு இதையும் சரி பண்ணிடும். ஓவரால் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் இந்த கண்ட சப்ளிமெண்ட் ஸ்டெராய்டு இதெல்லாம் எடுக்கிறப்ப நம்மளுடைய அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ், வே ப்ரோட்டீனில் கூட பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல் இருக்கும், அதுவே ஒரு ட்ராபேக் தான். நம்மளுக்கு லாக்டோஸ் இருக்கும், அதுவும் ஒரு ட்ராபேக் தான். இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து இது கிளியர் பண்ணிடும். அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், கேம் பண்ண மாதிரியே இருக்கும், தேவையான விஷயத்தை நம்ம அடைஞ்ச மாதிரியே இருக்கும். அட் தி சேம் டைம் அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாக்ஸினை நம்ம வெளியே அனுப்பிடலாம். ஸோ விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியும். விஷயம் தெரியல, நான் பாட்டுன்னு வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட் எடு, இந்த இதை போடு, இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடு, 2 வேளை ஒர்க் அவுட் செய், நல்லா பீஃப் சாப்பிடு, நல்லா தூங்கு இப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரோபோட் மாதிரி உங்களுக்கு அதை செய்ய முடியும். பட் அதுக்கான பெனிஃபிட் 20% தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இவ்வளோ பொருளை எடுத்துட்டு இந்த பாடி எடுக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான நிறைய டெஸ்டோஸ்டெரான், நிறைய ஓரல், நிறைய ஸ்டெராய்டு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக வரும். ஆக்சுவலாக அப்படி தேவையே இல்லை, தேவையான டோஸ் கம்மியாக எடுத்தாலே போதும். இந்த வீக் ஸ்டெராய்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அனாவர், அது 2-20 mg போட்டுட்டு நம்ம ஃபுட்டு எடுத்தாலே அதில் ஃபுட்டில் இருக்கிற எல்லா ப்ரோட்டீன் நியூட்ரியன்ட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கும். இதை வந்து மசில் வேஸ்டிங் டிசீஸ் இருக்குது பாருங்கள், கேன்சர் பேஷண்ட்டு, எய்ட்ஸு, மற்ற வீக்காக இருக்கிற ஆளுங்களுக்குலாம் இதை கொடுப்பாங்க. அதோடைய டாக்ஸிசிட்டியும் ரொம்ப கம்மி. வீக் ஸ்டெராய்டு சொல்லுவாங்க பாருங்கள், அது வீக்கிட்ட நிறைய பேர் தவிர்த்துட்டு இது நல்ல ரிசல்ட் இருக்கட்டும் அதை வாங்கிப்பாங்க. பட் இது உங்களுடைய ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். ஃபுட்டு தானே உங்களை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஃபுட்டு இல்லைன்னா எப்படி பாடியில் எனர்ஜி? இது ஃபுட்டே நம்ம பாடி டிசைன் பண்ணதுக்கு, நம்ம பாடி எப்படி டிசைன் பண்ணதுன்னா ஃபுட்டு எடுத்து தான் நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி. செகண்டரி ஆப்ஷன் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்லாம். ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு தான், 3வது தான் இந்த அனபாலிக் டச் இதெல்லாம். ஓகேவா கைஸ்? இதை வந்து நீங்கள் கான்டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் டெக்னிக்னு சொல்லி கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 10,000-20,000 வாங்கிக்கின்னு பீக் வீக்கு அனபாலிக் வீக்குலாம் சொல்லி விற்றுட்டு போயிடுவாங்க. ஃப்ரீயாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒரு வீடியோலும் வர வீடியோலும் நான் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தெளிவாக. பர்சனல் ட்ரைனிங் வேணாலும் என் காண்டாக்ட் நம்பர், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணலை, பட் நீங்கள் பண்ணுறது சேஃபாக இருக்கணுன்ட்டு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுறேன். ஓகேவா கைஸ்?
அதை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் 15,000 20,000 30,000 நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நான் ஒரு பெரிய ஆள், நான் 2,000 வேலை செய்ய முடியுமா? முடியாது. நான் என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு கேட்பேன். பட் நான் மணி பேஸ் பண்ணுற அத்லெட் கிடையாது. அதெல்லாம் பண்ணி கட்டிட்டேன். ஓகேவா காய்ஸ்? நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ், ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு முழுக்கி வைக்கிறதுக்கு தான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன். என்னுடைய பழைய சேனல் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நிறைய அதில் போட்டிருப்பேன் ஸ்டெராய்டை பற்றி, ஒரு ஸ்டெராய்டை எது கூட எதை கலந்து போடணும், எது என்னெல்லாம் பண்ணணும்ட்டுலாம். பட் அதை நான் ஒரு ப்ராப்பர் டிஸ்க்ளைமர் ஆல்ரெடி இல்லாத கொடுத்ததுனால அதை நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். இனி வரும் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு எல்லா பாடி பில்டிங் ட்ரூத், இன்ஃபர்மேஷன், சீக்ரெட், அதை எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லி கொடுத்துறேன் நான். காய்ஸ் சேஃபாக இருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டெர்மினை எக்காரணத்துக்கு ஒன்றும் எடுக்காதீங்க. டெர்மின் ஏஎம்பி அதில் போய் மாட்டிக்கின்னு அதை விட்டு வெளியே வராமல் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வீணாக போன எல்லா பேரையும் நான் பார்த்துட்டேன். பர்சனல் லைஃப் வீணாக போகும், மேரேஜ் லைஃப் வீணாக போகும், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்ற முடியாது, சைக்காட்ரிக் பில்லே இருக்கிற மாதிரிலாம் வந்துடும். நீங்களாவே இருக்க மாட்டீங்க, உங்கள் கேரக்டரே மாற்றிடும். ஓகே காய்ஸ்? ஸோ அது ஷார்ட் டேர்மில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம்னு நினச்சி தான் ஆரம்பிப்பீங்க. பட் அது இழுத்துன்னு போய் எங்கே விடட்டு எனக்கு நல்லாவே தெரியும். டெர்மின் ஃபர்ஸ்ட் டெர்மின், செகண்ட் ஏஎம்பி, இது ரெண்டையும் தொடக்கூட தொடாதீங்க எப்பவுமே. ஓகேவா காய்ஸ்? ரொம்ப முக்கியமான விஷயம். கார்டியாக் ஸ்டிமுலன்ட் டெர்மின், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டெர்மின், மூளையும் போயிடும், ஹார்ட்டும் போயிடும், பசியும் எடுக்காது, தூக்கம் வராது, லைஃபும் போயிடும். ஓகேவா காய்ஸ்? நான் இனி வர வீடியோவில் ஒன்று தனித்தனியாக டாப்பிக்கோட போடுறேன். எனக்கு என்னமோ தெரியல, இந்த வீடியோவில் எல்லாத்த பற்றியும் நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன். காய்ஸ் என் கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்குறேன். இன்கேஸ் எனிதிங்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐ வில் சேவ் யுவர் லைஃப். I will give you a proper training. I will heal you. I will teach you the proper way how to do this game. Okay guys? God bless you all. Thank you. Please support my channel. Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. Further futureல எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு முறையில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். Okay guys? The views expressed in this video do not necessarily reflect the views of Dark Truth. We do not endorse or promote any specific products or services mentioned in this video. The information provided in this video is for educational and informational purposes only. This video is intended for adults aged 18 plus only. By watching this video, you acknowledge that you understand and agree to these terms. இந்த வீடியோவில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட தயாரிப்புகள் அல்லது சேவைகளை நாங்கள் ஆதரிக்கவோ விளம்பரப்படுத்தவோ இல்லை. இந்த வீடியோ 18 வயதுக்கு மேல் உள்ள பெரியவர்களுக்காக மட்டுமே. இந்த வீடியோவில் வழங்கப்பட்ட தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் இந்த விதிமுறைகளை நீங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள்.